வாங்க இன்னைக்கு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் அப்படின்னாவே கசக்கும் அப்படின்ருவாங்க. ஸோ குழம்பு வச்சிங்கனாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, அது கசக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் வந்து பெரிய பாவக்காய் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது சாய்வாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா பீஸ் வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேராக கட் பண்ணுறத விட கொஞ்சம் சாய்ச்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக கிடைக்கும். ஸோ இதில் இருக்க சீடை மட்டும் எடுத்துருங்க. நடுவில் இருக்க அந்த ஃப்ளஷ் அப்படியே இருக்கட்டும். எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா காரத்துக்கு கண்டிப்பாக வந்து 1 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 பாவக்காய் எடுத்ததுனால. ஒரு 2 பிஞ்சு காஷ்மீரி சில்லி பவுடரு, அது கலருக்காக. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளோர் போட்டிங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாமே ஒட்டும். அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவன் நீங்கள் செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பாவக்காயில் நீங்கள் தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணாதீங்க. நல்லா குலுக்கிட்டு அந்த பாவக்காயில் இருக்க ஈரத்துலேயே வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஊற வைக்கும்போதே அது கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் இந்த தண்ணி நிறைய இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி நிறைய நிற்கும். உங்களால் வந்து ஃப்ரை பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகணும். எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் போட்ட உடனே கிளற வேண்டாம். நீங்கள் நிறைய கூட குவான்டிட்டி போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒட்டாது. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நிறைய போட்டாலுமே உங்களுக்கு வந்து மசாலா இருக்கிறதுனால அது ஒட்டாது. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வந்து அரிசி மாவு சேர்த்து போடுறோம். நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க. உடச்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உடையும். ஆனால் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். கொஞ்சமாக எண்ணெயிலேயே நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். ஏன்னா எண்ணெயுமே உங்களுக்கு வந்து கசப்பாயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயை மறுபடியும் நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இப்படி உடச்ச உடனே நல்ல கிறிஸ்பியாக உடையும். இது வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.